الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு டிசம்பர் 6. இந்த தினத்தை எந்த முஸ்லிமும் மறக்க முடியாத தினமாகும். காரணம், 1992 டிசம்பர் 6 இறைவனுடைய இல்லம் பாபர் மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்டது. இது இந்தியாவில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் அழிக்க முடியாத வடுவை ஏற்படுத்திவிட்டது, ஆற்ற முடியாத காயத்தை ஏற்படுத்திவிட்டது. இன்றைக்கு வேண்டுமானால் அந்த இடத்திலே வேறொரு வழிபாட்டு தலம் கட்டப்பட்டிருக்கிறது, பள்ளிவாசலுக்காக வேறொரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட அந்த இடம் அல்லாஹ்வின் இல்லத்துக்குரிய இடம்தான். காரணம், பள்ளிக்காக ஒரு இடம் வகுப்பு செய்யப்பட்டு விட்டால் கியாமத் நாள் வரைக்கும் அது என்னுடைய இல்லமாகத்தான் இருக்கும், யாராலும் மாற்ற முடியாது. வேறு இடம் தந்தாலும் சரிதான், அந்த என்னுடைய இல்லம் என்பது என்றைக்குமே மாறாது. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தான் வேறு ஒரு வழிபாட்டு தலம் கட்டப்பட்டிருக்கிறது. சில நீதிபதிகளுடைய தவறான தீர்ப்பின் மூலமாக என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த காயம் இன்றும் நமக்கு ஆறவில்லை. அதற்குள்ளாக இன்னொரு பிரச்சனையை காவிகள் ஏற்படுத்தி விட்டார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சம்பல் மாவட்டத்திலே இருக்கிற ஷாஹி ஜும்ஆ மஸ்ஜித், அந்த பள்ளியும் கூட வேறொரு வழிபாட்டு தலம் இருந்த இடத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற பிரச்சனையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த முயற்சிகளுக்கு நீதிமன்றம் ஏதோ ஒரு வகையிலே துணை போய் கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. என்னுடைய இல்லம் என்பது புனிதமானது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் இல்லம் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா இருக்கிற பள்ளிவாசல் தான். இன்ன அவ்வள பைத்தின் உயஅலின் நாஸ் லல்லதி பிமக்கா. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட முதலாவது இறை இல்லம் மக்காவில் இருக்கக்கூடியதுதான் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்ததாக இறைவனை வணங்க வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட இரண்டாவது இறைவனை இல்லம் பைத்துல் முகத்தஸ் என்பது நாம் தெரிந்தது, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது உலக வரலாறு என்கின்ற வருகின்ற போது இப்படி, அதே நேரத்திலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலே முதலாக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜித் குபா பள்ளிவாசல். இன்றைக்கு மஸ்ஜித் நபவி இருக்கிறது அல்லவா, மதீனா, அதில் இருந்து 3 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் குபா பள்ளிவாசல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா நகர் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட போது அந்த மஸ்ஜித் நபவிக்கு முன்னாலே, மதீனாவுக்கு முன்னாலே 3 மைல்கள் தொலைவில் இருக்கிற குபா என்கிற இடத்திலே தங்கி அங்கே ஒரு பள்ளிவாசலை எழுப்பிவிட்டு தான் மதீனா நகரத்துக்குள்ளேயே பிரவேசித்தார்கள். ஆகவே முதலாவது இறைவனுடைய இல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலே முதலாவது இல்லம் குபா பள்ளிவாசல் தான். அதற்கு பிறகுதான் மஸ்ஜிதுல் நபவி, மதீனா ஷரீஃபிலே இன்றைக்கு நபவி பள்ளிவாசல் இருக்கிறது அல்லவா, அது அதற்கு அடுத்ததுதான் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரிலே எத்தனையோ இடங்கள் இருக்கலாம், எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கலாம், ஆனால் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான இடம் அந்த ஊரில் இருக்கிறது என்றால் அதுதான் மஸ்ஜித் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா என்றார்கள். ஒரு ஊர் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் அங்கே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தான் என்றார்கள். அப்படி உயர்ந்தது அந்த அல்லாஹ்வுடைய இல்லம் எவ்வளவு புனிதமான தெரியுமா? அந்த இல்லம் நம்மை நோக்கி சொல்கிறது, மூமினே புரிந்துகள், நான் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று அந்த பள்ளிவாசல் நம்மை பார்த்து பேசுகிறது. அது மட்டுமல்ல, மூமினே என்னை நோக்கி நீ நடந்து வந்தால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது, ஒரு படித்தளம் உயர்த்தப்படுகிறது என்று அந்த பள்ளி நம்மை
பார்த்து பேசுகிறது. அவ்வளவு உயர்ந்த பள்ளிவாசல் தான் அல்லாஹ்வுடைய இல்லம் என்பது. அந்த பள்ளிவாசலை தான் இந்த காவிகள் எல்லாம் குறி வைக்கிறார்கள். காரணமும் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை துப்பாக்கி சூழலாம் ஏன் நடத்தினான்னு சொன்னா, இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை திசை திருப்புவதற்காக. ஏன்னா நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனையாக அதானி விவகாரம் இருக்கிறது, மணிப்பூர் விவகாரம் இருக்கிறது. இதிலெல்லாம் மக்களின் கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணுகிறார்கள். இதற்காக முஸ்லிம்களையே அவர்கள் பலிகடா ஆக்குகிறார்கள் என்பதான உண்மை. இந்த காவிகளே பள்ளிவாசலை குறிவைக்கிறார்கள். பள்ளிவாசல் இருக்கிற வரைக்கும் தான் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும். மக்கள் பள்ளிவாசலுக்கு எல்லோரும் வராவிட்டாலும் கூட, முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை தானே, ஆனாலும் கூட பள்ளிக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். பள்ளிவாசல் என்று இருந்தால் அந்த கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும். ஏன்னா ஜமாத்தில் இருக்கிறது அல்லவா, பள்ளிவாசல் இருந்தால் ஒரு நிர்வாகம், அந்த ஜமாத்து நிர்வாகம். அந்த ஜமாத்து நிர்வாகம் இருக்கிற வரைக்கும் முஸ்லிம்கள் ஒரு கட்டமைப்போடு இருப்பாங்க. இதை சிரிக்கும் பள்ளிவாசல் இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். அது மட்டுமல்ல, பள்ளி என்பது முஸ்லிம்களுடைய ஒரு உயிரோட்டமான பிரச்சனை. அதிலே நாம் விவகாரத்தை எழுப்பினா முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், கோபம் கொள்வார்கள். அதன் மூலம் கலவரம் வெடிக்கும். அதிலே நாம் குளிர்காயலாம் என்று அவர் நினைக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் அரசியல் லாபம் பெறுகிறார்கள். ஆடுகளை மோதவிட்டு அவைகள் சிந்துகிற இரத்தத்தை உறிஞ்சி குடிக்க வேண்டும் என்பதற்காக காத்து கிடக்கிற ஓநாய்களை போல இரு சமூகங்களை மோதவிட்டு வேடிக்கை பார்த்து அதன் மூலம் அரசியல் லாபம் பெற நினைக்கிறது இந்த காவி கூட்டம். ஆகவேதான் பள்ளிவாசல் அவர்கள் கைவிக்கிறார்கள். ஒன்று பாபரி மஸ்ஜித், அதற்கு பிறகு ஷாஹி ஜும்மா மஸ்ஜித், அதற்கு பிறகு இப்பொழுது அஜ்மீர் தர்கா என்று கொண்டு வந்து விட்டார்கள். ஏன் முஸ்லிம்கள் எதிரெல்லாம் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்களோ அங்கே கை வைக்க வேண்டும், முஸ்லிம்களை உசிப்பு விட வேண்டும், கலவரம் வர வேண்டும், அதன் மூலம் லாபம் அடையணும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இவங்க ஒரு வழக்கம் தொழுக்கிறாங்க சிவில் கோர்ட்டுல. அந்த நீதிபதி கொஞ்சம் யோசிச்சாரா? இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஷாஹி ஜும்மா மஸ்ஜிது ஒரு வழிபாட்டு தலத்துக்கு மேல அந்த கோவில் தெளிவா சொல்றதாக இருந்தா அதை இடிச்சு கொடுத்தா அதை கட்டி இருக்கிறாங்க, அதை ஆய்வுபடுத்த வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று வழக்கு வந்தா இந்த நீர்வை என்ன செய்யறது, தள்ளி இருக்கணுங்க. ஏன்னா ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது 1991 வழிபாட்டு தளம் பாதுகாப்பு சட்டம். காங்கிரஸ் ஆட்சியின் போது அது கொண்டு வரப்பட்டது. காரணம், பாபர் மசீது வச்சுட்டு விவாதம் பண்ணிருந்தாங்க. அந்த நேரத்தில் பாபர் மசீது ஷஹீதாக்கப்படல, இடிக்கப்படல. இல்லை 1992 தானே பாபர் மசீது இடிக்கப்பட்டுச்சு. அது விவகாரம் நடந்துருக்கு, நாடு ஃபுல்லா குழப்பம் வந்துருக்கு. அதனால ஒரு வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்தாங்க. என்ன, இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது எந்தெந்த வழிபாட்டு தளம் எந்த முறையிலே இருந்ததோ அந்த முறையிலேயே தொடர வேண்டும், யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அதுக்கு பிறகு அந்த நாளிலே இருந்து யார்கிட்ட எந்த வழிபாட்டம் இருக்குதோ, அது சமூகமா இருந்தாலும் மதமா இருந்தாலும் சரி, ஜாதி பிரிவா இருந்தாலும் சரி, எந்த பிரிவா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கோ அப்படிதான் தொடரணும், பிரச்சனை வரக்கூடாது அப்படி சட்டம் கொண்டு வந்து ஒரு விதிவிலக்கம் பண்ணாங்க. பாபரி மஸ்ஜிதுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னா பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற நேரம் உள்ளவாது. அதனால இனி இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுனாலதான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. பாபரி மஸ்ஜித் இவங்களுக்கு பண்ணிட்டாங்க, அது விவகாரம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி. இந்த ஒரு சட்டம் இருக்கின்ற போது ஏன் இந்த நீதிபதி இவர்கள் தொடுத்த அந்த காவிகள் தொடுத்த வழக்கை ஏற்றுக்கொண்டார்? இப்படி ஒரு சட்டம் இருக்குது, அதை நீங்க ஒண்ணு செய்ய கூட சொல்ல வேண்டியதானே. இது ஆயுக்காக தானே கேட்டாங்க, அதற்காகத்தான். என்ன, ஒரு நீதிபதிக்கு சட்டத்தின் நோக்கம் தெரியாதா? ஏன் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க? மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை செய்யக்கூடாது, அவன் நல்ல விதமா வாழணும், பிரச்சனை வரக்கூடாது, கலவரம் வரக்கூடாது என்பதற்காக தான் அந்த சட்டம் போட்டாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது ஒரு நீதிபதிக்கு தெரியாதா? ஆய்வு நடத்துவதற்கு தான். ஆய்வு நடந்தாலும் பிரச்சனை வரணும்னு தெரியாதா அவருக்கு? வந்துருச்சப்போ ஏன் ஒரு கலவரம் வந்துச்சு? 5 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்களே, எவ்வளவு பொருட்சேதம், உயிர் சேதம். ஏன் இப்ப நீதிபதிக்கு தெரியாதா? இதெல்லாம் வரக்கூடாதுனால சட்டம் கொண்டு வந்தாங்க. இது கூட கொண்டாடுறவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் எல்லாம் எவ்வளவு பெரிய இந்த நாட்டுக்கு இருக்கிறது அவமானம் இது. அதனாலதான் இவங்க இந்த நீதிபதிகளை வைத்து தங்களுடைய காரியத்தை சாதிக்கிறது இந்த காவி கூட்டம்.
இன்னைக்கு அந்த காவி கூட்டம் தன்னுடைய கை பாவையாகத்தான் நீதிபதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அடிக்கடி சொல்வதுண்டு, நீதிமன்றங்கள் இன்றைக்கு அநீதிமன்றங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த காவிரி சொல்ற மாதிரிலாம் செய்யறது ஏன்? பதவி ஆசை. நீங்களும் பார்த்தோம்ல, எத்தனை நீதிபதிகள்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு பின்னால அந்த காவிரி கட்சியில் போய் சேர்றாங்க. அதே போல எத்தனை நீதிபதி ரிட்டையர் ஆன பிறகு கவர்னர் பதவி கொடுக்கப்படுது. ஏன்? விசுவாசமாக தீர்ப்பளிச்சவங்க அல்லவா. இதனால தான் இவங்களுக்கு பதவி ஆசை இருக்கிறதுனால அந்த காவிரிகளை விரும்புறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி தீர்ப்பளிக்கிறது. ஏன்? நம்ம ஓய்வு பெற்றுனாக்கா அது கிடைக்கும் இது கிடைக்குங்கிற நப்பா செய்யறங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீதித்துறையில இருந்தால் இந்த நாட்டு மக்களுடைய நிலை எல்லாம் யோசித்து பார்த்தீங்களா? சரி, இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இந்த நீதிபதிகள் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டதுதான் காரணம். தள்ளுபடி பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது, பொருட்கள் ஏற்பட்டிருக்கலாது, 5 முஸ்லிம் இளைஞர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சரி, இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க எவ்வளவு காலத்துக்கு தான் அப்படி கொண்டு போகவே இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கலாம். அந்த பள்ளிவாச இந்த கோயிலை தகர்க்கப்பட்டதுதான் கட்டப்பட்டது, இந்த பள்ளிவாசம் அப்படித்தான், அந்த பள்ளி இப்படியே சொல்லிட்டு போனா இது விடவே இல்லையா? கட்டிடம் என்பது ஒரு கலை. அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருக்கும். தமிழ்நாட்டில கூட நீங்க பாருங்க, பல மாவட்டங்கள்ல கல்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. சில ஊர்ல இல்லைங்க இருக்கு, சில ஊருங்கிறத விட பல ஊர்ல இருக்கு கல்பள்ளி வாசம்பாங்க. அங்க போனா எல்லாம் கல்லினாலேயே பாதிக்கப்பட்டிருக்கும். கல்லாலே அடிக்க வச்சு பள்ளிவாசல் இன்னைக்கு இருக்கிறது. பல நூற்றாண்டுகளை தாண்டியும் அந்த பள்ளி இன்னைக்கும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதனால இடவசதி போதாதுங்கிறதுனால அந்த பள்ளியை வைத்துக் கொண்டு பக்கத்திலே அதை விரிவுபடுத்துகிறார்களே தவிர அந்த பள்ளியில கை வைக்கிறது இல்லையே. நம்ம முன்னோர் கட்டி வைத்தது இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். அப்புறம் அற்புதமான கட்டிடம் இன்னைக்கு இருக்கிறது. அதனால இந்த பள்ளி வாசல்லாம் அந்த வழிபாட்டு தலத்தை எடுத்து கொடுத்தா இதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிங்கன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குதுல்ல. ஒண்ணு நினைவுல வைங்க, பொதுவா முஸ்லிம்கள் வழிபாட்டு தலமாக இருந்தாலும் வேறு சமூக வழிபாட்டு இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த கல்லை வைத்து கட்டப்பட்ட இடங்கள்லாம் ஒரே மாதிரியாக தெரியலாம். அது கட்டிடக்கலை. அந்த காலத்துல பள்ளிவாசல கட்டினவங்களும் அதே போல வேறு ஒரு வழிபாட்டு தல கட்டினவங்களும் ஒண்ணுதானங்க. கட்டிட பணி செய்யக்கூடியவங்க தானே இந்த ரெண்டுமே கட்டிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் அல்லவா, அந்த பலதான் கட்டிருப்பாங்க. அந்த முறை பிரகாரம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆனா வித்தியாசம் இருக்கிறது. நீங்க தூண்களை எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த தூணும் அந்த வேறு வழிபாட்டு தலத்தோடு இருக்கக்கூடிய தூணும் ஒரே மாதிரியா இருக்கும். அந்த கண்பள்ளிவாசல் எல்லாம் ஆனா வித்தியாசம் இருக்கும். என்ன தெரியுமா? வேறு ஒரு வழிபாட்டு தலத்திலே இருக்கக்கூடிய தூண்களிலே உருவங்கள் வரையப்பட்டிருக்கும். பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தூண்களிலே உருவங்கள் இருக்காது. பாக்குறது ஒன்னாக இருந்தோம்னா கட்டிடப்பணி செய்தவங்க ஒருத்தவங்க தானே இது கட்ட மாட்டா அது கட்டுவாங்க. இப்படியே போய்கொண்டு இருந்தாங்க. அதனால தானே இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 1991. அப்படி இருந்தும் இந்த நீதிபதி இப்படி செய்திருக்கிறார் என்றால் அது காவியினுடைய கொள்கையின் வெளிப்பாடு தானுங்க. இப்படி எல்லாம் செய்யலாமா? பாதிக்கப்படுபவர்கள் யார்? முஸ்லிம்கள் தான் எங்கள் மூலம். அதனால நாமும் வெறுமனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாதுங்க. எல்லாம் ஒரு அளவு தானே. எதுக்குமே ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க. பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒரு எல்லை இருந்துகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? இப்படியே ஒவ்வொரு பிரச்சனை நிம்மதி இல்லாம இருக்கணும் முஸ்லிம்கள் எல்லாம். அதுதான் நாம் சத்தியத்தை எடுத்துரைப்பதற்கோ நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கோ உரத்து சத்தமிடலாம். இந்த நாட்டில் அதற்கும் அதிகாரம் இருக்கிறது. ஜனநாயக வழியில் அதனால உரத்து போராட்டம் நடத்தலாம். அதுக்கு நம்ம அஞ்ச தேவையில்லை. காவிகளே ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்தாலும் சரிதான், நாம் அஞ்ச தேவையில்லை. ஏன் பயம் என்பது முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடாது. சத்திய பாதையை செய்திருந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே யாருக்காக பயப்படாதீங்க, போங்க எதிரிகளை சந்திங்க என்று அல்லாஹ் சொன்னான்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த சவுக்கு வழி இருந்த போது எதிரிகள்லாம் வந்துட்டாங்க என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது யார் சொன்னா நமக்கு ஆபத்து வரப்போகுது தெரியல, நெருங்கிட்டாங்க எதிரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. ஏன் பயப்படுறீங்க? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் சொன்னாங்கல்ல. அதே எண்ணம் உணர்வு நமக்கு இருக்கணுங்க. ஆனா முஸ்லிம்கள கொஞ்சம் பேர் நீங்க பார்க்கலாம், அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிச்சுட்டா விட மாட்டாங்க. அது காலம் மாதம் அது வருடம் அதுக்காண்டி நீதிமன்றங்களுடைய நீண்ட நெடிய பணிக்கட்டுகளை ஏறி இறங்குவாங்க, வக்கீல பிடிப்பாங்க, காசை செலவழிப்பாங்க. அவங்க சொந்த பிரச்சனை
உடல்ல உள்ளத்தளவில் அவன் தைரியமானவனாக இருக்க வேண்டும். மார்க்கம் அதுதான் விரும்புது. அல்லாஹ்வை கேட்டு பெரு தைரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வை கேட்டு வாங்கப்பா, ஏன் கோலத்தம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கற்று தராங்கல்ல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். இறைவனே, சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலா தன்மையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து வல் ஜுபுன், கோழைத்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாத்தீங்களா, ஒரு மூமின் எப்படி வீரத்தோடு இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், துணிவோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை கேட்டு வாங்குங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அப்படியானால் நாம் எத்தனை நாளுக்கு இப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க போறோம்? ஒரு தீர்வு வர வேண்டும் அல்லவா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சொல்லிடுறோம் வேணாமா? இருக்குதா? திரும்ப பார்த்து பயப்படுறவங்களா இருக்காங்க. நமக்கு ஏன் அந்த பிரச்சனை, ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம தான் அனுசரிச்சு போவாங்க. இப்படி தத்துவம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்கா? அல்லாஹ் இல்லத்தை இந்தியா ஃபுல்லா கொடுத்து விட்டு அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அப்ப தியாகம் என்ன மார்க்கத்தில் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே, வஜாஹிது ஃபீ சபீலி, இறைவனுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யுங்கள். இந்த காலத்துல அறப்போர் என்ன போராட்டங்கள் செய்யணுமா இல்லையா? அஞ்சா நெஞ்சமும் கூட இபாதத்து வணக்கம், அதுவும் ஒரு நற்குணம் தான். மென்மையாக நடப்பது நற்குணம் தான். அழகிய மொழியிலே பேசுவது நற்குணம் தான். அஞ்சா நெஞ்சமும் நற்குணம் தான். நினைவுல வைங்க. எதிர்ப்பு காட்டணும், அதுவும் நற்குணம் தான். நாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒருவனுக்கு கோபம் ஊட்டியும் கோபம் வரவில்லை என்றால் அவன் செத்து போன கழுதைக்கு சமம். செத்து போன கழுதை, ஏன் உயிராய் இருக்கிற கழுதைக்கு கூட கோபம் வரும். இவன் செத்து போன கழுதை. கோபம் வருகின்றவங்க கோபத்தை வெளிப்படுத்தி காட்டாங்க. அதனால் நீங்கள் போராட வேண்டும். இதற்காக வேண்டி அறப்போர் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். போராடு. உன்னால் முடிந்த வரை அல்ல, நீ நினைப்பதை முடிக்கும் வரை போராடு. அதுதான் ஜிஹாத். அந்த ஜிஹாதை தான் இஸ்லாம் விரும்புகிறது. அன்னைக்கு சஹாபா பெருமக்கள்லாம் அந்த தியாகங்கள் செய்யாமல் இருந்தால் இஸ்லாம் நமக்கு இன்னைக்கு ஏதுங்க. அந்த சஹாபா பெருமக்கள் தியாகம் செஞ்சாங்கல்ல, அதுல பொருள் தியாகம், உயிர் தியாகம், அதனுடைய ஒரு பலன்ல தானே இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, குர்ஆன் கிடைச்சிருக்கு. நம்மை படைத்த ரப்பு யார் தெரிஞ்சிருக்கிறோம். நாளைய மறுமையிலே நமக்கான சொர்க்கம் காத்திருக்கிறது. இவ்வளவு கிடைத்தது எதனால? சஹாபா பெருமக்களோட இந்த தியாகம் தானே. அவருடைய தியாகத்தான் இஸ்லாம் நம்மை வென்று அடைந்திருக்கிறது. இந்த இஸ்லாத்தை அடுத்த தலைமுறைக்கு, அதற்கு அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் நாமும் தியாகம் செய்ய வேண்டுமா வேண்டாமா? எப்படி போய் சேரும்? ஆகவே தியாகம் என்பது கட்டாயம்ங்க. இன்னொன்னு, இந்த நாட்டில் ஏறத்தாழ 25 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம நினைக்கிறோம், இல்லைங்க 130 கோடி மக்கள் தான், 25 கோடி தானே இருக்கிறோம். ஏங்க அப்படியே ஒவ்வொன்றா நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா தான் முஸ்லிம்கள் தான் பெருமாள். அது நினைவுல வைங்க. ஆனா சுபாமே சொல்லிட்டு இருக்கோம், பிரிச்சு பார்த்துட்டா நம்ம தான் பெருமாள். சரி, ஒரு வகையில சிறுபான்மையை வச்சு கொடுங்க. அதனால என்ன எண்ணிக்கை பெருதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பத்ர் யுத்தம் நடந்ததே எப்படி நடந்துச்சு? முஸ்லிம்கள் தரப்பிலே 300 பேர் தாங்க, எதிரிகள் ஏறத்தாழ 1000 பேர். வெற்றி வாகை சூழ்நிலை சஹாபா பெருமக்கள் எப்படி? ஆகவே எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணங்கள் தான் பெரிது. எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதல்ல, எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆகவே நம்மிடம் ஈமான் இருக்குதுங்க, கவலைப்படவே தேவையில்லை. மற்றவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தான் திப்பு சுல்தான், மைசூர் பேரில் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, ஆடாக இருந்து 100 ஆண்டுகள் வாழ்வதை விட, ஆடாக இருந்து 100 ஆண்டுகள் வாழ்வதை விட புலியாக இருந்து ஒரு நாள் வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் சிறப்பு. அப்படித்தான் நாம் தியாகம் செய்வோங்க. நம்ம இதோடு இருக்காக போறோம். சரி, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும், அதுக்கு பிறகு 100 வருஷம் வாழ போறோம். அதுக்கு பிறகு போகத்தாங்க போறீங்க. போறத போக தியாகம் செஞ்சுட்டு போவாங்க. போற இடத்துல வாங்கியம் இந்த உலகத்துல நிம்மதியாக
இந்தியாவிலும் மறு உலகத்தில் எழுந்துடாதீங்க இந்த உலகத்திற்காக. அதனால நாம் இறைவனுக்காக குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் சரிதான், வேடிக்கை பார்த்து இருக்க கூடாதுங்க. குட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குட்டுபவனும் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் என்ன செஞ்சாலும் சரிதான், தேவையில்லை. நம்ம மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்களே, மன் ரஆ மின்கும் முன்கரன், ஒரு அநீதி ஒரு இடத்திலே நடப்பதை உங்களில் யாராவது பார்த்தால் அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். கையால எல்லாருக்கும் தடுக்க முடியுமா? முடியாதுல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, ஃபஇல்லம் யஸ்தத, கையால் தடுக்க முடியலையா, ஃபபில் லிசானிஹி, நாவால் தடுக்கட்டும். நாவாலையும் சில இடங்களில் தடுக்க முடியாது. அப்படி செலவா பேசினாக்க போகாத வரும் இருக்கா. கடைசி கட்டமா செலவு சொன்னாங்க, கல்வி மனதால ஒழுக்க வெறுத்து அதை ஒதுங்கிறப்பா அப்படி கடைசியா சொன்னாங்க. முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட அடி. சரி, இப்ப நமக்கு கையா முடியாது இப்போதைக்கு. ஆயுதம் மட்டும் இல்லையில, அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லையில. ஆயுதம் தாங்கி போரிடுவது என்பது சூழ்நிலை இப்ப இல்ல, தேவையில்லை நம்ம நாட்டுல இப்போதைக்கு. ஆனா நாவால் சத்தியத்திற்கு சொல்லலாம்ல, ஜனநாயக நாடு தானே, எல்லாம் சேர்ந்து குரல் ஏற்படாமல. அதுதான் போராட்டம் என்பது. போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, செய்ய வேண்டும் என்று சரதாசன் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு சரதாசன் கேட்கப்பட்டது, ஐயோ ஜிஹாதின் அஃதல் யா ரசூலல்லாஹ், அறப்போரிலேயே சிறந்தது எது? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க பதில், அது இன்னைக்கு தேவைப்படுது நமக்கு. சொன்னாங்க, கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாகிரின், அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இடத்திலே சத்தியத்தை எடுத்து சொல்வது. பார்த்தீங்களா, அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இருக்குங்க, நம்மளுடைய உரிமைகள் என்ன ஆகுது? உரிமை பறிபோவது என்பது ஒண்ணு, இருக்கிற உரிமையை பாதுகாக்கிறதுங்கிறது ஒண்ணுங்க. அதற்காவது நாம் குரல் கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மஸ்ஜிதா போய்கிட்டே இருந்தா என்ன ஆகுது? எச்சனாக்கு இழந்துடலாமா? நம்முடைய ஜமாத்தை கட்டுக்கோப்பை இழந்துடலாமா? அப்ப நம்ம இந்த உலகத்துல முஸ்லிம்கள் சொல்வதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அதனால் எதை கொண்டும் யோசிக்க தேவையில்லை. மூமின்களே, நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்? உங்களிடம் ஈமான் இருக்கிறது. நீங்கள் சாமானியர்கள் அல்ல, சிறந்தவர்கள். ஈமானை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், ஈமானை பெற்றிருக்கிறீர்கள். இது நான் கொடுக்கிற சான்று அல்ல, இறைவன் கொடுக்கிற சான்று. அன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களா? அப்படியான நீங்கள் தான்பா சிறந்தவங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். ஆகவே நம்முடைய உண்மைகளை பாதுகாப்பதற்காக நம்மாலான சத்தியத்தை எடுத்து சொல்கிற வழிமுறைகளை கையாள்வோம். அல்லாஹு தஆலா இந்த பிரச்சனை முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், யா ஹபீபல்லாஹ்.